Dear children, this is 11th physics, 5th unit motion of systematic particles and rigid bodies. So last class we can discuss about the definition of the torque. So from that, the definition of the torque, how can we determine the torque? ஒரு டார்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் வர டாபிக் தான் அதோடைய கண்டினியூஷன் தான் அது. இது இந்த டெஃபினேஷன் ஆஃப் டார்க்னு சொன்னோம் இல்லையா, டெஃபினேஷன் ஆஃப் டார்க் இதுலேருந்து வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு சாப்டர் டாபிக் தான் அது. ஆஃப்டர் த ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ எப்படி நம்ம டார்க் வந்து டிட்டர்மின் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் த டார்க். த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஏன்னா நம்ம டார்க் எங்கேருந்து கொடுக்குறோம், டார்க்னா என்ன, ரொட்டேஷனல் மோஷன். யார் கொடுக்குறது, ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா. அந்த ஃபோர்ஸ் நம்ம எங்கேருந்து கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுத்தோம்னா ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸ், அப்படி கொடுத்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ட்டு நம்ம இவங்க டிட்டர்மினேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். என்னென்ன டைப்ஸ், ரெண்டே டைப்ஸ் தான். ஒன் கிளாக் வைஸ், அனதர் ஒன் ஆன்டி கிளாக் வைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க, ரெண்டு பேப்பர் ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பேப்பரில் டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னா, நம்ம அந்த ரைட் ஹேண்ட் பாம் ரூலை வச்சு, ரைட் ஹேண்ட் ரூல், வலது கை விதியில் நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள். இந்த பாம் இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கும். ஒரு கம்பி இப்படி பிடிக்கிறோம், ஒரு கழி இப்படி பிடிச்சி இப்படி தான் என்ன பண்ண ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிடிக்கிற இடம் பாருங்கள், இங்கே தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த இப்படி பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே அந்த அந்த கழி இருக்குது, ஒரு டைட் பண்ணுற ஸ்பேனருடைய பிடி இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ இது அழுத்துறோம்னா இது என்னது, இதுதான் ஃபோர்ஸ் கொடுக்குற இடம். ஓகே, இது வந்து பொசிஷன் வெக்டர். ரைட்டு, முடிஞ்சு போச்சு, பிடிச்சாச்சு. இது வந்து டைரக்ஷன். இந்த பாருங்கள், இந்த கழியை பிடிச்சி இப்படி முடுக்கிறோம், இல்லை இப்படி பண்ணுறோம் இல்லையா. இப்போது இது எது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேற்பக்கத்தில் வச்சு நம்ம இப்படி ரொட்டேஷன் வந்து மேற்பக்கத்தில் வச்சு இந்த பக்கம் நம்ம அவுட் சைடில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். தான் பாருங்கள், இந்த டைரக்ஷன் பாருங்கள், இப்படி மேற்பரப்பில் பிடிக்கிறோம், பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், அல்லது இதை வேறு இப்படி வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இந்த பக்கம் பிடிக்கிறோம், டைரக்ஷன் ஆஃப் த டார்க்கு தான், இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இப்படி திருப்பும்போது தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு. சரி, அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பாருங்கள், இங்கே தான் டார்க்கு, இங்கே தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் டார்க்கு, இங்கே தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பொசிஷன் வெக்டர், ஆர் வெக்டர் இஸ் த தீட்டா. இதில் த டைரக்ஷன் ஆஃப் டார்க் இன் அவுட் சைட் ஆஃப் த பேப்பர் அப்படி தான் கொடுக்குறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அப்படி அவுட் சைடில் கொடுத்து நம்ம அதை ரொட்டேட் பண்ணுறதுனால இட் இஸ் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டு த பேப்பர், உள்புறத்துலேருந்து நம்ம இப்படி அதை நான் வந்து இப்படி சுற்றணும், இது என்ன பண்ண இப்படி சுற்ற போகிறோம். அப்படி பண்ணும்போது பாருங்கள் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், டார்க் எங்கே இருக்குது, இப்போ டார்க் ஃபோர்ஸ் ஆர் வெக்டர் எங்கே இருக்குது, டார்க் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இப்படி பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் இன் அவுட் ஆஃப் த பேப்பர்னா தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் இன்டு த பேப்பர் மீன் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லணும். சுழற்சி இயக்கம் தான் நம்ம டார்க்காக படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், நிறைய கேசஸ் இருக்குது. இன் மெனி கேசஸ் த டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் ஆஃப் டார்க் ஆர் ஃபவுண்ட் செப்பரேட்லி. ஏன்னா லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான், டெஃபினேஷன் ஆஃப் டார்க்குக்கு டைரக்ஷன் எப்படின்னு பண்ணோம். நம்ம டைரக்ஷன் ஆஃப் த டார்க் டவு வெக்டார் ஈக்குவல் டு ஆர் பொசிஷன் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் நம்ம இதை டைரக்ஷன். Okay, so r vector is perpendicular to the f vector means it is given the theta. The theta is the sin theta. So அப்போ மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிச்சோம், tau is equal to rf sin theta n கேப்னு பார்த்தா அதை விட்டுருங்க, யூனிட் வெக்டர் equal to 1 அதை விட்டுருங்க. இது வந்து tau is equal to rf sin theta ன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து மேக்னிட்யூடு தனி, டைரக்ஷன் தனி. ஸோ இன் மெனி கேசஸ், நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா the direction and magnitude of torque are found separately. பாருங்கள்,
ஃபஸ்ட்டு மேக்னெட்டியூடுக்கு ஃபார் டைரக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் ரூல், ஃபார் டைரக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் ரூல். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெலாம் நம்ம பார்த்துட்டோம். ரைட் ஹேண்ட் ரூல் தான் அங்கே பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஃபார் மேக்னெட்டியூடுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால் டவு ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. சைன் தீட்டா வந்து தீட்டா வந்து அது எவ்வளோனா 0 கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம், 180 கொடுக்கலாம், as we like, right? Here there is a two ways to write the expression for the associated sin theta with the unit vector, sorry, position vector. Position vector கூடயும் ஃபோர்ஸை கூட பொறுத்து அசோசியேட் பண்ணுறதை பொறுத்து sin theta வந்து அசோசியேட் பண்ணுறதை பொறுத்து we can easily give the two expression for torque. அதாவது angle between the position vector and force, angle between the position vector and force, பொசிஷனை பொறுத்தும் ஃபோர்ஸை பொறுத்தும் நம்ம ரெண்டு விதமாக எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். பொசிஷனை பொறுத்து ஒரு எக்ஸ்பிரஷன், ஃபோர்ஸை பொறுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது என்ன எக்ஸ்பிரஷன் சார்? பாருங்கள் டவ், இதை பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. இது ஃபார்முலா, இது வந்து மேக்னெட்டியூடு. டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஒரு தீட்டா ஒரு ஆங்கிள் பொசிஷன் வெக்டாரை பொறுத்து வருது, இன்னொரு ஆங்கிள் ஃபோர்ஸை பொறுத்து வருதுன்னு கொடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், இது பொசிஷன் வெக்டார், இங்கே இது பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை பொறுத்து வந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஆங்கிள், இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன? தீட்டா இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸு. செகண்ட் ஒன்று, theta is with respect to position vector. பாருங்க sin theta, அதனால தான் தனியாக பிரித்து போட்டுக்கிறேன். இப்போ that is equal to r into f perpendicular. அப்போது sin thetaவை பொறுத்து இங்கே f பொறுத்து வந்தோம்னா ஆருக்கு f perpendicular இருக்கும், இங்கே fக்கு r perpendicular இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட் நாம் வச்சுங்க. ஏன்னா எப்போவுமே வந்து அதனுடைய ஆங்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்க்கு இந்த எஃப்க்கு இதான் ஆங்கிள் இல்லையா? அதேமாதிரி இங்கே பாருங்க, பொசிஷன் வெக்டார் எங்கே இருக்குது, எஃப் வெக்டார் இருக்குது, இதுக்கான ஆங்கிள் தீட்டா. ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னோன்னா, டார்க்னுடைய வேல்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளாக் வைஸ் மூமெண்ட் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சில கண்டிஷனை பார்த்தோம். என்ன கண்டிஷனாக, டேரக்ஷனும் மேக்னெட்டியூடும் எப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்குது, டேரக்ஷனுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் ரூல், மேக்னெட்டியூட் எதை வச்சு கண்டுபிடிக்கணுன்றத ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிச்சி முடித்தோம். இப்போது ஒரு ஆங்கிள் வந்து எதை பொறுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸை பொறுத்து ஒரு ஆங்கிள் இருந்தால் தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாரை பொறுத்து ஒரு ஆங்கிள் இருந்தால் தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸ். அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அதை நம்ம ஒரு சில ப்ரூஃப் பார்ப்போம். என்னென்னா ஒரு 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸு ஆறு எஃப்பும் பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு வச்சுங்க. இதான் ஃபஸ்ட்டு கேஸு. ஆறு எஃப்பும் பொசிஷன் வெக்டாரும் ஃபோர்ஸும் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது பாருங்கள், டார்க் இஸ் மேக்ஸிமம். அப்போ ரெண்டுமே பர்பண்டிகுலர். அப்போ தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். டவு ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது டவு வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, மேக்ஸிமம்னா ஆறு எஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90. சைன் 90 ஈக்குவல் டு 1. அப்போது 1 இன்ட்டு ஆர்எஃப் ஆர்எஃப் தான். இப்போ இதுதான் மேக்ஸிமம் வந்து ஆர் இன்ட்டு எஃப். நெக்ஸ்ட்டு கேஸ் 2, அதில் டவு ஈக்குவல் டு 0. எப்போ டார்க் ஈக்குவல் டு 0 வருதுன்னு சொல்ல பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒன்று, அது ஆறு வந்து எஃப்க்கு பேரலாக இருக்கலாம், இல்லை ஆன்டி பேரலாக, ஆப்போசிட் டைரக்ஷனில் பேரல் ஆர் ஆன்டி பேரல். சரி, பேரலாக இருந்தால் என்ன ஆகும்? தீட்டா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 0, ஸ்ட்ரைட் லைன் தீட்டா ஈக்குவல் டு 0, அதனால் சைன் 0 ஈக்குவல் டு 0, அதில் மொத்தமாக டவு ஈக்குவல் டு 0. இது 180னாலும் 0 தான், ஆப்போசிட் டைரக்ஷனு ஆன்டி பேரலில் இதுவும் 0. நெக்ஸ்ட்டு கேஸ் 3, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் பொசிஷன் வெக்டரே இல்லை. இது பாருங்கள், எந்த ஒரு பொசிஷன் வெக்டரும் இல்லை, ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. பொசிஷன் வெக்டர் இல்லைன்னும் போது ஆர் ஈக்குவல் டு 0, டோட்டல் பார்ட்டு 0.
ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஹவு டு டிட்டர்மைன் த டார்க்கு. அதுதான் நம்ம இப்போ இதில் பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் எப்படி வருது, அப்புறம் இந்த 3 கேசஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த 2 கண்டிஷன்ஸ், தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வெக்டார், தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் வெக்டார். ஓகே, இது ஒரு சின்ன டாபிக் தான். இது கொஞ்சம் கண்டினியூவேஷனாக அந்த டெஃபினேஷன் ஆஃப் டார்க்லேருந்து கண்டினியூவேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சிக்கணும். ரொம்ப அப்படி அதுலேருந்து படிச்சுட்டு வந்தால் தான் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.